பத்திரிகையில அட்ரஸ் இருந்தது, அதனாலதான் நீங்க இருக்கிற இடம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இல்லன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி அதை விடுங்க, முகூர்த்த நேரம் முடிய போகுது, ஆக வேண்டியதை பாருங்க. வாம்மா வா. ஒரு நிமிஷம். என்னடி பண்ற? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நீ தப்பா நினைச்சுக்காத. நீங்க எனக்கு தாலி கட்டிட்டு எங்க அம்மா போடுற நகையோட குடும்பம் நடத்துறதை விட ஸ்ட்ரெயிட்டா அந்த நகைப்பட்டிக்கு தாலி கட்டிட்டு அதோடைய குடும்பம் நடத்தலாம்ல? என்ன சொல்றீங்க? ஏ, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? மன்னிச்சிருமா, நகைக்கும் பணத்துக்கும் இப்படி பேய அலையிற ஒருத்தரை கட்டிக்கிட்டு வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டுட்டு இருக்க நான் விரும்பல. நகை இல்லைன்னதும் கல்யாணத்தை நிறுத்தினாங்க, இப்ப நகை கிடைச்சதும் சந்தோஷமா தாலி கட்ட வராங்க. நாளைக்கு கல்யாணம் அனுப்புறோம், இதே நகை தொலைஞ்சு போனா என்ன வாழ வெட்டியா வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு என்னமா நிச்சயம்? சொல்லுமா, என்ன நிச்சயம்? ஏமா, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? ஏற்கனவே கல்யாணம் நின்னு போன பொண்ணு நீ. போனா போகுதுன்னு சொல்லி பார்க்க கொடுக்க என் பையன் முன் வந்திருக்கான். பெரிய இவளாட்ட பேசிட்டு இருக்க. நம்ம முதுக பாக்குறதுக்கே நமக்கு துப்பு இல்ல, அடுத்தவங்க முதுகுல இருக்கிற அழுக்க பத்தி பேச இங்க யாருக்கு யோக்கியதை இல்ல. அத ஞாபகம் வச்சுக்கோ. போதும், நிறுத்துக்குமா. கல்யாணங்கிறது வாழ்க்கை கொடுக்கறது இல்ல, புருஷனும் பொண்டாட்டியும் வாழ்க்கையை பகிர்ந்துக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம். இப்ப நீங்க பண்றதுக்கு பேரு கல்யாணம் இல்ல, வியாபாரம். அதுவும் அடாவடி வியாபாரம். அடிமாட்ட விக்கிறவன் கூட குறைஞ்சபட்சம் ஒரு நியாயத்துக்கு கட்டுப்பட்டு தான் பேரம் பேசுவான். கட்டிக்க போற பொண்ணுன்னு கூட பார்க்காம நகையோட வந்தா தாலி கட்டுறேன் இல்லன்னா நடைய கட்டுறேன்னு பேசுறவரோட எப்படிமா என்னால நிம்மதியா வாழ முடியும்? அடி பாவி, இப்படி என் குடிய கெடுக்குவா நான் இவ்வளவு பாடுபட்ட? சம்பந்திமா, அவ ஏதோ கிறுக்கு பிடிச்சு போய் பேசுறா, நீங்க ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க. மாப்பிள்ள, அவ பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு தப்பா எந்த முடிவு எடுத்துறாதீங்க. தேவைதாங்க, எங்களுக்கு ரொம்ப தேவைதான். உங்க பொண்ணுக்கு புரட்சி பண்ண ஆசை இருந்ததுன்னா ஊரை கூட்டி மேடை போட்டு பண்ண சொல்லுங்க, நாங்களா கிடைச்சோம். ஏதோ இல்லாதப்பட்டவங்க கஷ்டப்படுறப்ப கைப்பிடிச்சு தூக்கி உள்ள நினைச்சதுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலடா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மாப்பிள்ள. உங்க கால்ல விழற, என் பொண்ணு மன்னிச்சிருங்க, இவளுக்கு வாழ்க்கை கொடுங்க. அம்மா, எதுக்குமா அவங்க கிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு இருக்க? இப்படி ஒருத்தரை கட்டிட்டு வாழறதை விட நான் காலம் பூரா இப்படி இருந்துட்டு போறேன். நான் கருத்துருவேன். இதுக்காக அவனை இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். நல்ல குடும்பம் வந்து வாச்சுதியா எங்களுக்கு. இதோ பாருங்கம்மா, உங்க பொண்ணுக்கு நல்ல பேண்ட் போட்ட புத்தரா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. என் பையனுக்கு நல்ல பொண்ணா நான் பாத்துக்கிறேன். ஐயோ சம்பந்தி, போகாதீங்க சம்பந்தி. என் பொண்ணு பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க மாப்பிள்ள. நாங்களா கல்யாணத்தை நிப்பாட்டோம், உங்க பொண்ணு தான் நிப்பாட்டினாங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்க. என்னைய வேடிக்கை வாங்க எல்லாரும். போகாதீங்க சம்பந்தி. என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ஐயோ கடவுளே, அடி பாவி, எல்லாம் உன்னாலதான், எல்லாம் உன்னாலதான். ஐயோ எல்லாரும் போயிட்டாங்களே, இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுது? கடவுளே, ஏன்பா இப்படி என்ன சோதிக்கிற? ஐயோ கடவுளே.
அம்மா 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 என்னாச்சுமா? அம்மா அம்மா என்ன பண்ணுதுமா? அம்மா 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 என்னம்மா? எல்லாமே போயிடுச்சு. இனிமே உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? யாரடி உன்னை கட்டிக்குவா? ஏண்டி இப்படி பண்ணுன? ஐயோ, என் கனவெல்லாம் கருகி போயிடுச்சு. அம்மா அட கடவுளே. அம்மா அம்மா கவலைப்படாதம்மா. அம்மா 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 இனிமே யாரடி உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாங்க? உன் கல்யாணத்தை பார்க்க எனக்கு கொடுப்பனே இல்லையாடி? நான் இப்ப உன்னை தனியா விட்டுட்டு போறேன். பேசணுமா? கடைசி வரைக்கும் உன் கழுத்த தாலி ஏறுத பார்க்க முடியலடி. இல்லம்மா அப்படிலாம் பேசாதம்மா. அம்மா அம்மா உனக்கு கூட ஆகாதம்மா. அம்மா அம்மா இங்க பாருமா. என்னம்மா? அம்மா பயப்படாதம்மா. நான் அதை ஆக்கிட்டேன். இல்லம்மா அம்மா உனக்கு தான் ஆகாதம்மா. உனக்கு ஆகாதம்மா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டுறேம்மா. நான் தாலி கட்டுறேன். அந்த அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்க. டாக்டர் வந்து உங்களை பார்க்க சொன்னாங்க. அம்மா நீ நல்லா ஆயிட்டியம்மா. உனக்கு ஒண்ணுமே ஆவல, நீ பொழைச்சிட்ட. இந்த டாக்டர்
கடவுள் மாதிரி உன்னை காப்பாத்திட்டாரு. ஆமா, உன் பேர் என்ன தாயி? எந்த ஊரு நீ? நான் பேசுறது கேக்குதா? நீ யாரு என்னங்கிற விவரம் சொன்னா உங்க வீட்டுக்கு தகவல் சொல்லி அனுப்பலாம். உன்னை காணாம அவங்க எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? டாக்டர், இவங்களுக்கு நினைவு திரும்பிடுச்சுல்ல, பின்னையே ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க. அவசரப்பட்ட காரியம் நடக்காது குரு. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கண்ணை திறக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. கண்ணை திறந்த உடனே சொற்பொழிவு ஆற்றணும்னு நினைச்சா எப்படி? அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது. ஐம் சாரி டாக்டர். அது சரி குரு, வயசானா படிச்சதெல்லாம் மறக்கும்னு தெரியும். ஆனா நீங்களும் டாக்டருக்கு தான் படிச்சீங்கிறது கூடவா மறந்துடும்? டூ பேட், டூ பேட். அம்மா, நான் பேசுறது கேக்குதா? என்ன தெளிவா பார்க்க முடியுதா உன்னால? நீ பேசணும்மா. நீ பேசினாதான் உன்னை கொண்டு போய் உங்க வீட்டுல சேர்க்க முடியும். உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீ பொழைச்சுக்கிட்ட. பயப்படாத, எதுக்கும் பயப்படாத. ஏதாவது பேசுமா. குரு வாங்க. இப்படி அவங்களுக்கு இப்பதான் நினைவு திரும்பி இருக்கு. ஆக்சிடென்ட் ஆன ஷாக் இன்னும் தீரலன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏகப்பட்ட டெஸ்ட் எடுக்க வேண்டி இருக்கு. ஒரு சிடி பண்ணி பார்க்கணும். இப்போ சர்ப்ரைசிங்லி வெளியில பெரிய டேமேஜ் இல்லைனாலும் போன் டேமேஜ் ஆயிருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. இன்னொரு ½ hour எதுவும் பேசாம இருந்தாங்கன்னா எம்ஆர்ஐ பண்ணிட வேண்டியதுதான். சரி, நீங்க வாங்க. அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும். வாங்க. கடவுள் மனுஷங்களுக்கு ஏன் இவ்ளோ கஷ்டங்களை கொடுக்கறான் தெரியுமாமா? எப்பவும் அவனையே நினைச்சிட்டு இருக்கணுங்கிறதுக்காகத்தான். எல்லாமே நீதான் பான்னு தூக்குன கையை இறக்கவே கூடாதுன்னு தான். எப்படி அத்தை இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? அதுவும் கோயிலுக்கு வந்து என்ன பண்றது, அப்பப்போ தோணுதே. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் இங்க தனியா கடந்து பட்ட கஷ்டம் யாருக்கு தெரியும்? உன் புருஷனும் என்ன வில்லியா தானே பார்த்தா. அப்படிதான் இருந்தேன்னு வெய். ஆனா நானும் பொம்பளை தானேம்மா. உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நான் திருத்திக்காம இருப்பேனா? அம்மாடி, உன்னை நான் எவ்வளவு பேச்சு பேசியிருப்பேன். ஐயோ அத்தை, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? வாங்க போய் சாமி கும்பிடலாம். விளக்கேத்துமா. மனசுக்குள்ள நீ சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு ஏத்துமா. ஏண்டி, இவ எப்படி ஜெயில இருந்து வந்தா? அதை விடுடி. கீரியும் பாம்புமா சீறிக்கிட்டு இருந்த மாமியாரும் மருமகளும் இப்படி ஜோடி போட்டுட்டு கோவிலுக்கு வந்திருக்காங்கன்னா இதுதானே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த அம்மா. அமுதா, நல்லா இருக்கியா? ரிலீஸ் பண்ணிட்டாங்களா இல்ல ஜாமீன்ல வந்திருக்கியா? ஜாமீன்லக்கா. ஏண்டி, பொம்பளையா இருந்தாலும் கொலைகேசு தானே? ஏய், அது கடனுக்காக செஞ்ச கொலை இல்லடி, காதலுக்காக செஞ்ச கொலை. வெறும் காதல்னு சொல்லாதடி, கள்ள காதல்னு சொல்லு. ஏய், வாய முடுங்கடி. யார பார்த்து என்ன பேசுறீங்க? இந்தாமா, நீ நம்ம வக்கீல் வேலை கையில எடுத்துக்கிட்ட. உன் மருமகளை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே. என்னடி தெரியும்? நீ சும்மா இருமா. என்னடி தெரியும்? இந்தாம்மா, கோவிலுக்கு வந்து விளக்கு போட்டுட்டா இருட்டுல நடந்ததெல்லாம் இல்லாம போயிடுமா? ஊம கொட்டாராட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்தா யாருக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? பழைய புருஷனோட ஜோடி போட்டுக்கிட்டு புது காதலனை கொன்னுட்டு நடுவுல வந்தவனோட குடுத்தனம் நடத்துறா.
இந்த சாமர்த்தியம் ஊர்ல ஒருத்திக்கு வராது. அட்டி தொடப்பக்கிட்டீங்களா? நாக்கு இருக்குதுங்கிறதுக்காக உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். என் மருமக பத்திரமாத்து தங்கம்டி. இத பாரு, இந்த அம்மாக்கு வர ரோசத்தை இவங்க பேசாததை நம்ம பேசிட்டோம். ஆமாண்டி, நான் பேசினேன். புத்தி கெட்டு போய் மருமகளை தப்பா பேசினேன்னு நான் ஒத்துக்கிறேனே. நான் ஒன்னும் மூடி மறைக்கலையே. கோயிலாச்சேன்னு பாக்குறேன். என் வீட்டுக்குள்ள எட்டி பாக்குற மூஞ்சிங்கெல்லாம் அவளுக்கு வீட்டுக்குள்ள போய் உங்க யோகியத்தை என்னன்னு பாருங்கடி. பெருசா பேச வந்து. ஐயோ அத்தை விடுங்க, வாங்க போலாம். சும்மா இருப்பா. என்னமோ இவளுங்க உலக உத்தமிங்களாட்டும் உன்ன குறை சொல்ல வந்துட்டாளுங்க. என் மருமகளை பத்தி உங்களுக்கு என்னடி தெரியும்? இங்க எரியற நெருப்பு மாதிரி இவ. நொல்ல கண்ணை வச்சுட்டு பார்த்தா எல்லாமே தப்பாதான் தெரியும். ஆமாண்டி, என் மருமக கொலைகாரிதான். இவ ஒண்ணும் காசுக்காக கொலை பண்ணலையே, கற்புக்காக கொண்டு இருக்கா. இவ அப்படி செஞ்சதுல எனக்கு பெருமை தாண்டி. மண்ட கழுதைங்க என்ன சொன்னாலும் அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும். உங்க வேலைங்களை பார்த்துட்டு போங்கடி. நீ வாமா. இவளுங்க மூஞ்சில முழிச்சா குடிக்க பச்சை தண்ணி கூட கிடைக்காது. கோயிலுக்கு எதுக்கு வராளுங்கன்னே தெரியல. குழந்தை பேசுறதுக்கு வராளுங்க மூதே. நீ வாமா. இவ ஒண்ணும் காசுக்காக கொலை பண்ணலையே, கற்புக்காக கொண்டு இருக்கா. இவ அப்படி செஞ்சதுல எனக்கு பெருமை தாண்டி. என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும். உங்க வேலைங்களை பார்த்துட்டு போங்கடி.